யாரு? சரத்குமார் அவர்கள். உண்மையான தமிழனா? ஏண்டான்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்றார், அவருடைய மகன் ராகுல் அவர்கள் இலங்கையிலே போய் படித்தார்கள். அவர் இலங்கையிலே போய் படித்தார்களே, அவர் உண்மையான தமிழனா? நான் என்ன சொல்றேன், ஒரே மாசம் தான் போயிருக்கான் அந்த புள்ள. ஏதோ கிரிக்கெட் கத்துக்கணும்னு. அவன் படிக்கிறது இங்க ஐஸ்வரி கணேஷ் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான் அந்த சின்ன பிள்ளை. அவனை போய் சொல்றியே, நான் தெரியாம கேட்கிறேன், நான் யாரையும் தாக்கியோ அதுக்காக சொல்லவில்லை. சகோதரர் கார்த்திக் இப்ப பொருளாளர் அந்த அணியில் இருக்கிறார். அவர் போய் அமெரிக்கா படிச்சுட்டு வந்தவர், 3 வருஷம் அமெரிக்கால இருந்தார். அப்ப அண்ணன் சிவகுமார் தமிழர் தானே? இப்ப நான் திருப்பி கேட்டா என்ன ஆகுது? நான் கேட்க மாட்டேன். எனக்கு அண்ணன் சிவகுமார் மீது மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. இருந்தாலும் இப்படி சொன்னால் இப்படித்தான் பதில் வரும். இந்த பதிலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்னதான் வருது? எதுக்காக சொல்கிறேன் என்றால், இந்த தேர்தல் மட்டும்தான் மொத்த குடும்பத்தையும் பத்தி பேசி இழுத்து கேவலப்படுத்தி அசிங்கம் பண்றாங்க. நான் ஏன் பேச மாட்டேன்னா, நான் ஒரே ஒரு தடவை தான் டிவியில பேசினேன் இவங்களோட. அப்பவே சொன்னேன், ஜெனரல் பாடிக்கு வராதவனோட நான் பேச தயாராக இல்லைன்னு சொன்னேன். என்னுடைய சாதாரண மெம்பர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கேள்வி கேட்க நான் பதில் சொல்ல தயார். ஏன்னா ஜெனரல் பாடிக்கு வந்தவர்கள் இவர்கள். நீ எத்தனை கோடி வேணாலும் வாங்கு, எச்சல அடிக்கிற காத்துல கோபுரத்துல போண்டி கண்ணு, அடுத்த காத்துல கீழே வந்துடும். நினைக்காது நாங்கெல்லாம் அப்படியேதான் இருக்கணும், இப்படியேதான் இருக்கணும். இதெல்லாம் சினிமால பார்த்து பார்த்து ஓஞ்சி போய் கிடக்கிறோம்டா. இத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நடித்துக் கொண்டுதானடா இருக்கிறார் படத்துல. இத்தனை வருஷமா நடிக்கிறார்டா. ராம்கி நடிக்கிறார், எல்லாரும் நடிக்கிறது தான். ஏன் பண்ண என் வாய்க்கு படம் வரலாமாடா? என் வாய்க்கு படமே வரக்கூடாது. என்கிட்ட வணக்கம் ஒழுங்கா சொன்னா சொல்லுவேன், தப்பா சொன்னா தப்பாதான் முதல்வர். இது கூட திட்டுவாங்க. அது இருக்காங்க. அவங்க வந்து இல்ல 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 நீங்க கோபப்படாதீங்க. கோபமே படுறதில்லை. கோபம் என்பது ஒரு குணம் அல்லவா மனிதனுக்கு? 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கு கோபம் வருகிறது, 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு வரக்கூடாதா? அதனால சொல்கிறேன், நான் தான் பேசுறது இல்லை அவ்வளவா. இருந்தாலும் என்னுடைய தலைவரை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நீ பேசினால் நான் விட தயாராக. கூட என் மாமன் வந்திருக்கான், அவன் மெம்பர் தான், ஹரி ராதா ரவின்னு அவன் பேரு. அவன் வந்திருக்கான். இவன் கேட்கிறான், அது எப்படி ஹரி ராதா ரவி அவருடைய மகனை எப்படி அவர் சேர்த்தார், வாரிசு லிஸ்ட்ல எப்படி சேர்த்தாருன்னு கேட்கிறான். நான் சொன்னேன், என் மகனை நான் தாண்டா வாரிசுல சேர்க்கணும். உன் மகனை சேர்த்தா உன் குடும்பத்துல குழப்பம்டா. அவன் போய் உனக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி என்னுடைய குழந்தையை பார்த்து கேட்கிறார், அவன் அந்த மாதிரி எப்படி சேர்ந்தாங்க, வாரிசாக சேர்வாங்க. இதுல என்ன தவறு இருக்கிறது? இதே ஒரு குற்றமா? உனக்குள்ள நாயடா செய்ய முடியும். இதெல்லாம் எனக்கு கோவம் தான் வரும், வேற விதமா வரும். இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்றான். என்ன வந்து இந்த மனோகரா சீன்ல சங்கிலி கட்டி போட்ட மாதிரி போட்டு வச்சு நிக்க வச்சு பேச வைக்கிறேன். இந்த சல்லடை இருக்குல்ல, சல்லடை, இந்த சல்லடை சொல்லுதான் தைக்கிற ஊசியை பார்த்து, சீப்பா உன் தலையில ஒரு ஓட்டை, குண்டூசியை பார்த்து சல்லடை, இந்த சல்லடையிலேயே 108 ஓட்டை. இது கேக்குதான். குண்டூசியை பார்த்து உன் தலையில ஒரே ஒரு ஓட்டை, ஒரு ஓட்டை தான் வந்து ஒண்ணுமில்லை. நம்ம உறுப்பினர் ஒருத்தர் எப்படி எப்படி உழைத்து வைத்திருக்கிறேன் என்பது வேறு. 30 ஆண்டுகளாக உங்களோட உழைக்கிறான் சொல்றான். 30 வருஷமா ஒரே முகத்தை தான் பார்க்கணுமா? ஏன் கொண்டாடி கூட தான் 30 வருஷமா பார்க்கறேன். இதை சொல்லலாம் இல்லைமா? இது மாதிரி சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, இத்தனை வருஷம் இருந்ததுலடா.
அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அதை சொல்லுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா நடக்குதா? நீங்க இந்த பத்திரிகையில எல்லாம் போய் முதல்ல போய் நடிகர் சங்கத்தை எதிர்த்து ஓட்டு அப்படி கையெழுத்து வேட்டை, உன்னை யாரா வேட்டையாட சொன்னா? எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கமல்ஹாசன் கையெழுத்து போட்டாரு. என்னடா கமல்ஹாசன் அல்டிமேட்டுமா சினிமாக்கு? யாரா நிரந்தரம் சொல்றாப்பா? எனக்கு கமல்ஹாசன் நல்ல கமல்ஹாசனை பத்தி பேச உனக்கு என்ன? நானும் கமலும் அரட்டோஸ் ஒரு ஃப்ரெண்டு, ஒரே ஏரியால சுத்திக்கிட்டு இருந்தவங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி தான் கெட்ட வார்த்தையில பேசிக்கிடுவோம். அதெல்லாம் என்ன செய்யறது? நான் என்ன செய்ய முடியும்? நான் வில்லன் நடிகனாயிட்டேன். அது நம்ம குடும்பத்துல ஐஎஸ்ஐ முத்திரை குத்திட்டான். நான் ஏசுநாதர் வேஷம் போட்டு வந்தா கூட ஜனங்க என் உறுப்பினர்களே கேட்பாங்க, என்ன ராதாரவியனை போய் ஏசுநாதர்? ஏன்னா அவங்க என்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. அதனால படத்தை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில இன்னைக்கு பாரு இதே இடத்துல ஒரு 10 ஹீரோ பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். 10 பேருமாடா ஒரே வில்லனை பத்தி பேசுறது? ஒரே வில்லன் ராதாரவியா? நான் சொன்னேன், நான் தாண்டா ஹீரோ, நீங்க எல்லாம் வில்லன். இப்ப என்ன பத்தியும் பேசலாமா? உங்க எலெக்ஷன் அஜெண்டா என்ன? உங்க எலெக்ஷன் எதுக்காக நடத்துறீங்க? ராதாரவி கெட்டவத்தில் பேசுறேன், இதுவாடா அஜெண்டா? இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? விளையாட்டுக்கு சொல்லல. நாங்க இப்ப ஏறத்தாழ 850 பேருக்கு மேல் வந்திருக்கிறார்கள். ஒண்ணு வந்துட்டு வேற இருக்காங்க. இவங்க கையெழுத்து போட்டு இதே மாதிரி உள்ள கூப்பிட்டாங்க. எனக்கு அப்பவே சந்தேகம், தேடி பாடுறான்னு சொல்லிட்டேன். புடிச்சிட்டு வந்தேன். கையெழுத்து போட்டதுல ராம்போ ராஜ்குமார் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர், அவர் கையெழுத்து போட்டுருக்காண்டா. காடை காமிச்சு அவர் கையெழுத்து இருக்கு. ராம்போ ராஜ்குமார் கையெழுத்து இருக்கு. அவர் செத்து 7 வருஷம் ஆச்சுறான். எப்படி 2ஆம் கையெழுத்து போட முடியும்? அவர் தம்பி எங்க இருந்து எங்க அண்ணன் செத்து 7 வருஷம். ஏண்டா எழுதுற? உயிரோட கொண்டாந்துருக்காங்க இல்ல? இது மாதிரி எத்தனை செத்தவன் கையெழுத்து அதுல இருந்தது யாருக்குடா தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ராம்போ ராஜ்குமார் பிடிச்சிட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சிலர் உங்ககிட்ட உங்க தாழ்மையா கேட்டுக்கிறேன், சகோதர பாசத்தோட கேட்டுக் கொடுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நியாயமா பேசுனா பேசுவேன். இந்த வாய்ப்புக்கெல்லாம் பயந்தெல்லாம் பேச மாட்டேன். சினிமா வேணும்னு நினைச்சுதாண்டா எந்த போராட்டத்திலையும் ராதாரவி இறங்குறான். சினிமா வேணாம் நமக்கு. ஏன்னா இவங்க ஒடுக்கணும்னா சாட்டை எடுக்கணும், பயப்படவே கூடாது. எதுவும் பணம் கொடுக்கணும். நான் பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்குற பாருங்கன்னு சொல்லியிருக்கான். நான் ஒண்ணு சொல்றேன், சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக உழைத்த உழைப்பு நேர்மையான உழைப்பு என்று நீங்கள் நினைத்தால் வாக்களியுங்கள் சரத்குமார் அணி. ஏன் நான் சொல்றேன்னா, விளையாட்டுக்கு சொல்லவில்லை. அவன் சொல்றான் பாண்டவர் அணி, அந்த இன்னொரு அணி, அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லலை. பாண்டவர்களுடைய சரித்திரம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னால் அதில் ஒரு பகுதி எழுதியிருக்கிறார்கள். சூதாடியவர்கள் துரியோதனனை சேர்ந்தவர்கள் தான் நினைக்கிறீங்க. அல்ல, கர்ணனை இந்திரன் ஏழ்மையான வேஷம் போட்டுக்கொண்டு அந்த கர்ண கவசத்தை பெற்றானே ஏமாற்றுத்தனமாக, அதுதான்டா சூது. அதுதான் சூது. அதே போல் பாஞ்சாலி முக்காடு போட்டுக்கொண்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணும் பெரியவரிடம் போய், ஐயா எனக்கு மாங்கல்யம் நீடிக்க வேண்டும்னு சத்தியம் வாங்குறான். உனக்கு தீர்காயுஸ், உன் கணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணவனு பார்த்தா முக்காடு எடுத்தா பாஞ்சாலி. நீ அப்படி வந்த, ஏன் மறைஞ்சு வந்த? அதுதான்டா சூது, உண்மையான சூது அதுதான். இந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு போராடினாங்களா? தயவுசெய்து எவனாவது வந்து உங்களுக்கு சொன்னா 15,000 ரூபாய் கொடுத்தான்னு வாழ மட்டையை கட்ட, அவனை செத்தே நீ ஜாக்கிரதை. என்னை விட வயதில் பெரியவர், என்னை விட அனுபவம் உள்ளவர், என் தந்தையாரோடலாம் நடித்தவர்.
என் தந்தைக்கு அவருடைய நாடக குழுவில் ஒரு சம்பளக்காரனாக வாழ்ந்தவர் நடிகர் திலகத்தில் இருந்து இருந்திருக்கிறார்கள். அவருக்கு பேர் யதார்த்தம் பொன்னுசாமி. நடிகர் சங்க அக்கௌண்ட்ல இது சரத்குமார் நடிகர் சங்கத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணாரு சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கே ரிசைன் பண்றோம்டா. எல்லாமே சொந்த காசு தான் எதுவாக இருந்தாலும். புதுக்கோட்டையில் சும்மா சொன்னோம் இந்த கட்டடம் கட்டணும்னு. எவ்வளோ ஆகும்? கட்டினம் புரட்சி தலைவர் வாங்கின இடம். அந்த கட்டடத்தை பெருசு பண்ணுவதற்கு கட்ட வேண்டும். எவ்வளோ ஆகும்? 5 லட்ச ரூபா ஆகும். உடனே 5 லட்ச ரூபாய் நான் தருகிறேன்னு சொன்ன ஒரே மனிதன் எங்களுடைய தலைவர் சரத்குமார் அவர். தலைவருக்கு உள்ள தகுதி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஏன்னா வெளியூரில் இருந்த அவ்வளோ நன்றி உள்ளவர்கள் 122 வாக்குகளில் 97 வாக்கு நமக்கு விழுந்திருக்கிறது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக சரத்குமார் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பேப்பர் போட்டவர் ஒரு காலத்தில் பெங்களூரில். அதான் நான் சொன்னேன், தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கிடைத்த அப்துல் கலாமடா சரத்குமார். அப்துல் கலாம் அவர்களும் ஜன்னலுக்கு பேப்பர் போட்டார். எங்கள் சரத்குமாரும் வீடுக்கு பேப்பர் போட்டார். அவர் பெரிய அளவிலே வளர்ந்து விட்டார். என்னுடைய தலைவர் வளர்ந்து கொண்டே இருப்பாரடா, வீச்சுக்கு இடமே இல்லை. ஏன்னா இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன். இதுக்கப்புறமா கடவுள் தான் உனக்கு எனக்கும் நடுவில். 18ஆம் தேதி காலையில் சரத்குமார் தலைவர் டக், ராதாரவி செயலாளர் டக்கு, எங்கள் அண்ணன் உபத்தலைவர்கள் 2 பேர், என்னுடைய சகோதரர் சிம்பு அவர்களும் அண்ணன் விஜயகுமார் அவர்களும் போடு 2 குத்து. ஏன்னா பொருளாளர் SSR கண்ணன் குத்து. அதே போல் 24 கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அறிமுகப்படுத்துவார் என்னுடைய தலைவர். அவர்களுக்கெல்லாம் வாக்களித்து, ஏன் 24 பேரில் ஒரு 2 பேர் இப்படி மாற்றி போடலாமா அப்படி நினச்சா நடிகர் சங்கம் நடக்காது. 24 கமிட்டி மெம்பரும் நம் ஆட்களாக இருக்க வேண்டும். தயவு கூர்ந்து தேர்தலுக்கு வரும்பொழுது நீ எதை வேணாலும் மற, வேட்டியை கூட விட்டுட்டு வந்துடு, ஆனால் காடை விட்டுடாத. உறுப்பினர் அட்டை தான் உயிர் நாடி, அதை காமிச்சா தான் ஜட்ஜு விடுவார். அங்கே என்ன பார்த்துட்டு, ராதாரவிண்ண நான் தானே, எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. இங்கே இருப்பவர்களெல்லாம் எப்படி என்றால், ஒரு தாய் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, பூமி 2ஆக பிளக்கிறது, கட்டடம்லாம் உள்ளே உழுவுது. அப்போ ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு ஓடுறா, எப்படியாவது காப்பாற்றணும்னு. பூமி அதிர்ச்சி முடிந்து விட்டது, மயான அமைதி, குழந்தை சத்தம் மட்டும் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா பூமிக்குள் புதைக்கப்பட்ட தாய். பூமிக்குள் புதைக்கப்பட்ட தாய் 2 கையும் மேலே வச்சுட்டு குழந்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. தான் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். இதுதான் சரத்குமாரும் இந்த குழுவினரும். நடிகர் சங்கத்தை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு சரத்குமார் அவர்களையும் ராதாரவி அவர்களையும் அசிங்கமாக பேசினாலும், கொச்சையாக பேசினால், இந்த சங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் பாடுபடுகிறோம் என்று சொல்லி, வெற்றி நமதே, அதில் சந்தேகம் கிடையாது. மீண்டும் உங்களை வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுவதற்கு முன்னால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வெற்றி 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 வெற்றி. சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com